தானியேல் 3:17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி விடுவிப்பார் என்று சொல்லி அந்த ஆராதிக்கிற தேவன் அவர்களை விடுவித்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அப்படிப்பட்ட தேவன். ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் உயிருள்ள நாட்களெல்லாம். ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் உயிருள்ள நாட்களெல்லாம். ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவரை துதித்துக் கொண்டே இருப்போமானால் நாட்களும் காலங்களும் போதாது. நீ செய்த நன்மைகளை நினைக்கிறே, நீ செய்த தியாகங்களை நினைக்கிறே, நீ செய்த நன்மைகளை நினைக்கிறே, நீ செய்த தியாகங்களை நினைக்கிறே. உள்ளம் நிறைந்தவனாய் உம்மை ஆராதிக்கின்றேன் உயிருள்ள நாட்களெல்லாம். உள்ளம் நிறைந்தவனாய் உம்மை ஆராதிக்கின்றேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உள்ளம் நிறைந்தவனாய் உம்மை ஆராதிக்கின்றேன் உயிருள்ள நாட்களெல்லாம். உள்ளம் நிறைந்தவமாய் உம்மை ஆராதிக்கின்றோம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். பயங்கரமான குழியிலும் உடையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி என் கால்களை கண்மனை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகரதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். சேற்றினில் வாழ்ந்தென்னை தூக்கியே கண்மாலையின் மேலே நிறுத்தியே. சேற்றினில் வாழ்ந்தென்னை தூக்கியே கண்மாலையின் மேலே நிறுத்தியே. உள்ளம் நிறைந்தவனாய் உம்மை ஆராதிக்கின்றேன் உயிருள்ள நாட்களெல்லாம். உள்ளம் நிறைந்தவனாய் உம்மை ஆராதிக்கின்றேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் உயிருள்ள நாட்களெல்லாம். ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். இதோ சிறியவனை அவர் புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் நம்மை அமர பண்ணியிருக்கிறார். நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின தேவனை அவரை ஆராதி.
புழுதியில் கிடந்தென்னை தூக்கியே ராஜாக்கள் மத்தியில் அமரச் செய்தி. புழுதியில் கிடந்தென்னை தூக்கியே ராஜாக்கள் மத்தியில் அமரச் செய்தீர். உள்ளம் நிறைந்தவனாய் உம்மை ஆராதிக்கின்றேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உள்ளம் நிறைந்தவனாய் உம்மை ஆராதிக்கின்றேன் உயிருள்ள நாட்களெல்லாம். ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் உயிருள்ள நாட்களெல்லாம். ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். அன்றைக்கு அவர்கள் உறுதியாக நின்றதினால் அந்த நேபுகாத்நேச்சர் இவர்களைப் போல் அக்கினிக்கு தப்புவிக்க வேறொரு தெய்வம் இல்லை என்று சொல்லி அவர் சாட்சி கொடுத்தான். பாவியாயிருந்தென்னை கழுவியே பரிசுத்தனாய் என்னை மாற்றினே. பாவியாயிருந்தென்னை கழுவியே பரிசுத்தனாய் என்னை மாற்றினே. உள்ளம் நிறைந்தவனாய் உம்மை ஆராதிக்கின்றேன்